அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப முடியல, வேலைக்கு அனுப்ப முடியல, பெண்கள் எங்கேயுமே ஒரு தைரியமாக வெளியில் போயிட்டு உள்ள வர முடியல. எங்கே திரும்பி பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. படிக்க போகிற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சியில் தான் இப்படி நடக்குது, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களுடைய உயிரும் பறி போய்கிட்டு இருக்குது. இந்த கொடுமையெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த மாதிரி எல்லாரும் பல எதிர்பார்ப்புகளோடு பெரிய நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா புதிய ஆட்சி வந்துச்சு. டிவிக்கே விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி மாறினா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆட்சி புதுசாக வந்துச்சோ வரலையோ, கோயம்புத்தூருக்கு அருகில் சூலூர் கிராமத்தில் பெண் பிள்ளைக்கு 10 வயது சிறுமிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சராக இருந்த விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பார். நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம், அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணுறது உறுதி செய்யப்பட்டாக்கா அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இவன் தான் செஞ்சான், அந்த 10 வயசு குழந்தைய இவன் தான் செஞ்சான் அப்படின்னு தெரிஞ்சும் தண்டனை அப்படிங்கிறது உடனே கிடைச்சிதா பாருங்கள், கிடைக்கல. இந்த நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் தண்டனை கிடைக்காம தான் காலம் கடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இவன் தான் தவறு பண்ணனான், அந்த குழந்தையோட உயிர் போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு தெரியும் போது அந்த இடத்துலையே கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணுங்க. அப்படி கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா தான் இன்னும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும், நமக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கும். நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை எங்கே வேணாலும் தைரியமாக அனுப்பலாம். கண்டிப்பாக பாருங்கள், சூலூர் கிராமத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு தமிழக முதலமைச்சராக வந்தவர் அப்போவே தண்டனையை நிறைவேற்றிட்டார். பொதுமக்களோட கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த காம கொடூரனுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. அந்த பெண் பிள்ளை, படிக்க வேண்டிய பிள்ளை, வாழ வேண்டிய ஒரு குழந்தைய இந்த மாதிரி அவன் பண்ணனானே அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காரு. நம்ம புதிய ஆட்சியை விரும்பினது தப்பு இல்லை, வந்த உடனே இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு, அந்த கொடுமைக்கான சரியான தண்டனையை கொடுத்துருக்காரு, சரியான பாடத்தை புகட்டியிருக்காரு. எல்லாருமே பேசும்படி அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணுங்க. ஆனால் தண்டனை கொடுத்தாங்களா? கொடுக்கவே கிடையாது. பொதுமக்கள் முன்னாடி உடனுக்கு உடனே தண்டனை கொடுத்துருக்கணுங்க. அப்படி கொடுத்துருந்தா தான் இனி எவனுமே நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் மீது கையை வைக்க மாட்டானுங்க. பாருங்கள், புதிய ஆட்சி விஜய் அவர்கள் தலைமையில் எவன் ஒருத்தன் தப்பு பண்ணணுவனுக்கு அடுத்த செகண்டே, அடுத்த நொடியே அவர் பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மாதிரி கைது பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் வைக்கிறாங்க. அவனுக்கு பணபலமும் அரசியல் பலமும் அதிகமாக இருந்தால் அவன் தப்பிக்கப்படுவான். அவனுக்கு பணபலமும் அரசியல் பலமும் இல்லை அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு சில மாதங்கள் பிறகு, இல்லை ஒரு சில வருடங்களுக்கு பிறகு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் ஒன்று தான், எல்லாருக்கும் நீதிங்கிறது சமம் அப்படின்னு கண்டிப்பாக தப்பு பண்ணுனா உனக்கான தண்டனை உடனுக்குடன் நிறைவேற்றப்படணும். நீ செஞ்ச தப்புக்கு உடனே உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருக்கணுங்க. அந்த மாதிரிலாம் நடக்கலை. நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சோம். எவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும். அது பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில நாட்களிலே தண்டனை கிடைச்சிருக்கலாம். ஆனால் தண்டனை கொடுக்கலங்க இந்த நாள் வரைக்கும். இதுக்கு மேலே அவனுக்கு அந்த விசாரணை, இந்த சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் போன பிறகு தான் தண்டனை மாதங்கள் ஆகுமா இல்லை வருஷங்கள் ஆகுமான்னு தெரியலைங்க. சூலூரில் நடந்த அந்த கொடூரத்தை நம்ம என்னென்னு சொல்கிறது, அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படின்னு அனைவருமே சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கனாக்க ரதன்யாவோட அப்பா அம்மா விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. என் பொண்ணை வாழ வேண்டிய பொண்ணு, அவளை வாழ வைக்கிறதுக்கு
பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஆனால் அங்கே போயிட்டு என் பிள்ளைய வாழ விடலை, கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. என் பிள்ளைக்கான நீதி இது வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் போட்ட பொருளையும் அவங்க எது வரைக்கும் எங்களுக்கு திருப்பி கொடுக்காமையே இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு அழுதுகிட்டே எங்களை கூப்பிட்டு எங்களுடைய கோரிக்கை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரஜினியோட அப்பா அம்மாவை நேரில் அழைப்பாரா என்னன்னு தெரியலங்க. அதுபோல தான் நம்மளும் ஒரு கோரிக்கை வைப்போங்க. எங்களை வந்து நேரில் கூப்பிட்டு என் பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமைக்கு நீதிக்கு வழிவகை பண்ணணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைப்போங்க. நம்மளை மட்டும் இல்லை, ரஜினியோட அப்பா அம்மாவை மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து எத்தனை நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஆறுதல் தெரிவித்தார். அதே போல் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் எடுத்து கண்டிப்பாக எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுடைய மனக்குமுறல்கள் என்ன, அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் கேட்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்கில் நீங்கள் எல்லாரும் பார்த்த ஒன்று தான், நிறைய வழக்கில் பணபலம் உள்ளவன் ஜெயிக்கிறான், நீதி நியாயம் தோற்று போகுது. ஏழையாக இருக்கிறவங்க நீதி நியாயம் இருந்தும் அவங்க பக்கம் ஜெயிக்காமல் தோந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி முறைகேடெல்லாம் நடக்கக்கூடாது. எந்தெந்த வழக்கெல்லாம் போலீஸ்காரங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்காங்களோ, நீதி நியாயத்துக்கு வேலை பார்க்காம இருந்திருக்காங்களோ, அந்த வழக்கெல்லாம் திரும்பவும் வந்து மறுவிசாரணை போடணும் அப்படின்னு வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைப்போங்க. அதில் முக்கியமாக நம்மளுடைய வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ணணும், உண்மை என்ன அப்படின்னு வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெரிய உத்தரவு போடணுங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. நம்மளுடைய வழக்கு இன்னும் எத்தனாம் தேதி என்னன்னு தெரியல, தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி விஜய் அவர்கள் ஆட்சி காலம் முடியறதுக்குள்ளே இனி எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ இனி இதுபோல் ஒரு கொடுமை நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. எவன் ஒருவன் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். பொதுமக்களோட சார்பில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைப்போங்க. பொதுமக்கள் அனைவருமே திமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க, அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க. ஒரு புதிய ஆட்சி வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே போல் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்தாங்க. இந்த புதிய ஆட்சி மாற்றத்தின் மூலம் மக்களுக்கு பல நல்லது நடக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிவகை பண்ணணும். எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்கிறதுக்கும் வழிவகை பண்ணணுங்க.